அரசு அதிகாரியின் தவறான தகவலால் ஊராட்சி செயலாளர் கையாடல் செய்த ரூபாய் 6 லட்சம் பணத்தை மீட்டுத் தருவதில் தொடர் காலதாமதம். குடும்பத்தினருடன் தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து முறையிட நெல்லை விஜயநாராயணம் அரசு ஒப்பந்ததாரர் முத்துக்குட்டி முடிவு. ஜேஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் சேப்பா தவசிகனி. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்மலை தாலுகா விஜயநாராயணம் ஊராட்சி மேல பண்டாரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரரும் மன்னார்புரம் சுற்று வட்டார வணிகர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவருமான முத்துக்குட்டி திருநெல்வேலி பத்திரிகையாளர் மன்றத்தில் அளித்த பேட்டியில் கூறியதாவது: அரசு ஒப்பந்ததாரராகிய நான் 2019-20ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் விஜயநாராயணம் பஞ்சாயத்தில் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணியை மேற்கொண்டேன். இதற்கான பணம் ரூபாய் 6,11,834 அப்போதைய விஜயநாராயணம் ஊராட்சி செயலாளர் பாலகிருஷ்ணன் தனது வங்கி கணக்கில் வரவு வைத்து கையாடல் செய்துவிட்டார். இது குறித்து பல முறை நெல்லை மாவட்ட அரசு அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே நெல்லை மாவட்ட அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்து மன்னார்புரம் சுற்று வட்டார வணிகர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானம் செய்து அறிவிப்பு கொடுத்திருந்தோம். இது குறித்து நாங்குநேரி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் அளித்த தவறான தகவலின் பேரில் ஆர்ப்பாட்டம் நடத்த போலீசார் அனுமதியை மறுத்துவிட்டனர். எனவே அரசு ஒப்பந்ததாரராக நான் வேலை செய்த பணத்தை மோசடி செய்த ஊராட்சி செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கவும், மோசடி செய்த பணத்தை எனக்கு மீட்டுத் தரவும் கோரி தமிழக முதல்வரை எனது குடும்பத்துடன் நேரில் சந்தித்து முறையிட தீர்மானித்துள்ளேன். இவ்வாறு அரசு ஒப்பந்ததாரரும் மன்னார்புரம் சுற்றுவட்டார வணிகர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவருமான முத்துக்குட்டி நெல்லையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பான கோரிக்கை மனுவை தமிழக முதல்வருக்கும் அனுப்பியுள்ளார். கணக்குக்கு அரசு அதிகாரி முறைகேடு பண்ணி மாற்றிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளாக நான் போராடியும் இதுவரைக்கும் எனக்கு அந்த பணத்தை பெற்றுத்தரதுக்கு எந்த அரசு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கலை. 2 வருஷம் நான் போராடி பார்த்து நான் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தேன். இந்த நிலையில் அரசு வேலையை நீங்கள் தான் செஞ்சீங்கிறது திட்ட அலுவலர் உறுதிப்படுத்தினார். அப்போ என்னுடைய வங்கி கணக்குக்கு வர வேண்டிய பணத்தை ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால உண்ணாவிரதம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இப்போ ஒரு 6 வருஷம் முன்னால் உண்ணாவிரதம் டிக்ளேர் பண்ணியிருந்தேன் குடும்பத்தோடு. அதையும் 2வது நான் சமாதானமாக அரசு அதிகாரிகள் சொன்னதுனால நான் இப்போ வாபஸ் வாங்கிட்டு போயிருந்தேன். இப்போ இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். மன்னார்புரத்தில் நான் டீ கடை வச்சுருக்கேன். மன்னார்புரத்தில் வியாபார சங்க தலைவராகவும் இருக்கிறேன். அங்கே இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டம் டிக்ளேர் பண்ணியிருந்தோம். அதாவது மாவட்ட திட்ட அலுவலரை கண்டிச்சு. இதில் ஊராட்சியினுடைய ஒன்றியத்தினுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு முழுமையான உத்தரவு இல்லாமல் காவல்துறையின் மீது புகார் அளித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தடை கூறினார்கள். இதனால் இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் என் மீது காவல்துறையில் நேற்று புகார் அளித்திருக்கிறார்கள். அப்போ காவல்துறை அதிகாரி உங்கள் லிமிட்டில் போய் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்புனதுனால என் மீது புகார் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதே நிலை நீடிக்கும் பொழுது இந்த குற்றம் செய்யப்பட்ட இந்த பணம் கையாடல் செய்யப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு உடந்தையாகவும் சப்போர்ட்டாகவும் அவங்க என் மீது குற்ற வழக்குகளை தூக்குவதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள். ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களை இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நேரில் சந்தித்து இது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று
சரி, இதில் வந்து யார் அவர் யாரை வந்து இந்த பணத்தை தராமல் இழுத்தடிக்காங்க? வட்டார வட்டார வளர்ச்சி அலுவலர். அவர் பேர் என்ன பேர்? அவங்க வந்து யமுனா. அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க வந்து மேலதிகாரிகளுக்கு பொய்யான தகவலும் அறிக்கையும் சமர்ப்பித்து குற்றம் செய்யப்பட்ட நபரை காப்பதற்காக இந்த மாதிரி சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இல்லை, மெயினாக வந்து இதுக்கு வந்து காரணம் யமுனா என்ன காரணத்துக்கான உங்கள்கிட்ட வந்து எதுவும் எதிர்பார்க்காங்களா? அதை எந்த எதிர்பார்ப்புன்னா அரசு ஊழியரை வந்து காப்பாற்றுவதில் முழு முயற்சியாக உள்ளார். இதில் வந்து இவர் நம்ம ஊராட்சி